கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கூட கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தரை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட பாருங்கள், கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி கிராம ஊழியத்தில் இது சபை பக்கத்தில் இருக்கிற இடங்களை பாருங்கள். இந்த ஏரியாவில் வந்து எப்படியும் ஒரு 500 குடும்பங்கள் இருக்குது. இது சர்ச்சுக்கு பின்னாடி பக்கம் சைடு, இதுதான் சர்ச்சுக்கு இந்த சைடு உள்ள ஊர் கிராமம். இந்த சர்ச் இருக்குது, இது கிராமம். மரங்க இருக்குது பார்த்தீங்களா, இது கிராமத்துக்குள்ளே நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு பாலுடைய ஃபேக்ட்ரி இருக்குது, அதோடைய லாரி தான் போயிட்டுருக்குது. ஸ்தோத்திரம், லாரி போயிட்டுருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த நாளில் பாருங்கள், நம்ம சர்ச்சு கூட தெரியுது பாருங்கள். அங்கே பார்த்தா தெரியும் சிலுவை தெரியுதுங்களா, அதான் நம்ம சர்ச்சு பாருங்கள். சிலுவை அங்கே தான் இருக்குது சர்ச்சு. நான் சர்ச்சிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால், இந்த இடம் சுற்றில எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க. சர்ச்சு பக்கத்துலலாம் எப்படிப்பட்ட கிராமம்னு சொல்லிட்டு, அதற்காக தான் இந்த கிராமத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தால் அதை யாராலும் தடை பண்ண முடியாது. இந்த நாளில் கர்த்தர் பாருங்கள், நாங்கள் வர காலத்துலாம் ரொம்ப வளர்ச்சி கிடையாது, வெயில், பயங்கரமான வெயில், இங்கே பச்சை பச்சைன்னு செடியெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த நாளில் பாருங்கள், எவ்வளோ நல்ல ஆசீர்வாதமான மரங்கள் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாம் வயல்கள், நல்லா ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு இடமா கர்த்தர் இந்த கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி இல்லை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கேன். இந்த நாளில் இங்கே சர்ச்சு வந்தது 19 வருஷம் ஆகுது. ஆனால் கர்த்தர் இந்த 19 வருஷத்தில் எவ்வளோ ஒரு மாற்றங்கள் சர்ச்சு மூலயமா அநேக அற்புதங்களை இந்த ஊரில் செய்திருக்கிறார் என்று இங்கே இருக்க ஜனங்களே சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மலை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலை பகுதியை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு காடு, பயங்கரமான இடத்தையே கூட கர்த்தர், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட கர்த்தர் பெரிய ஒரு மிராக்கிளை செய்திருக்கார். இங்கே பல ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறாங்க. இந்த தெருவுடைய பேர் நேதாஜி நகர். ஒரு ஸ்டாப் போட்டோன்னே விசுவாசம்பட்டி, அடுத்த ஸ்டாப்பு மகனூர்பட்டி, வலதுபுறம் மகனூர்பட்டி, இடதுபுறம் விசுவாசம்பட்டி, நடுவில் நேதாஜி நகர். ஹல்லேலூயா. அந்த நேதாஜி நகரில் தான் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி இருக்குது. கர்த்தருடைய அற்புத கரம் நம்ம சபையை தாங்கி கொண்டிருக்கு. நேற்று வேலையில் கூட ஞானஸ்தான ஆராதனை நடந்தது. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க. நல்ல ப்ரேயரு, கர்த்தருடைய நாமத்தினால நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும், நல்லா ஜெபங்களிலிருந்து நிறைய பேர் கடந்து வந்திருந்தாங்க. தேவநாம மகிமைப்படும்படி கர்த்தர் நிறைய அற்புதங்களை நேற்று வெளில செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட அற்புதமான தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி. ஏன்னா இந்த வீடியோக்குள்ள கூட முக்கியமாக உங்களுக்கு ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்களை நாங்கள் அடிக்கடிக்கு இந்த கிராமத்தை குறித்து போடுறோன்னா, இந்த கிராமத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரியல, இப்படி ஆசீர்வாதத்தை குறித்து தெரியல. நாங்கள் 19-20 வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கிறோன்னா, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எங்களுக்கு கொடுத்த அற்புதம், எங்கள் மூலிமா அநேகரை ரட்சிப்பில் கொண்டு வந்தார், எங்கள் மூலிமா அநேகருக்கு ஜெபிக்க வைத்தார், எங்கள் மூலிமா அநேக காரியங்கள் ஒன்றுமில்லாத எங்களை உயர்த்தி இந்த தேசத்தில் கர்த்தர் ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தையும் கொடுத்து, அருமையான பாஸ்டர் ராஜ் அவர்கள் அநேகருக்காக ஜெபிக்கும்படியும் கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்து, இந்த நாட்களில் நம்ம சபையில் நிறைய ஜனங்களை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி இன்றைக்கி ஒரு பெரிய மிராக்கில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லையா. இப்போ கூட வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் உபவாச கூட்டம் நடந்து கொண்டிருக்குது. நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும், வெள்ளி, சனி, ஞாயிறு. இன்றைக்கி நாங்கள் சபையில் தான் இருக்கோம். ஆண்டவர் அந்த 3 நாள் உபவாச கூட்டத்தில் நிறைய ஜனங்களை கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்து நிறைய பேர் இப்போவே வர ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரேயருக்கு. தேவநாம மகிமைப்படட்டும். அது மாத்திரம் இல்லை, இந்த நாள் அற்புதங்கள் நடக்கிறது யாராலன்னா தேவனால் மாத்திரம் தான். தேவனுடைய வசனம் சொல்கிறது, சத்தியத்தை நீ அறிவி, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். இன்றைக்கு சத்தியத்தை நம்ம அறிவிக்க முடியாதபடி பல சோதனை, பல வேதனை, துக்கங்கள், கண்ணீர்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்மளால் சத்தியத்தை அறிவிக்க முடியாது. ஏன்னா சத்தியத்தை அறிவிக்கும் போது சத்தியத்தை கேட்பதற்கு ஜனங்க கிடையாது. உலக காரியத்தை சிந்திப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கவங்ககிட்ட போய் நம்ம சத்தியத்தை எப்படி சொல்ல முடியும்?
ஆண்டுடைய வார்த்தை சொல்லி நீ அறிவி, கேட்குறாங்களோ கேட்கவில்லையோ நீ சத்தியத்தை அறிவித்து கொள்ளுங்க. இந்த கிராமத்தில் வரும்போது சத்தியத்தை கேட்குறதுக்கு ஒருவர் கூட கிடையாது. ஆனால் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து சத்தியத்தை கேட்கும்படியாய் அருமையான பாஸ்டர் ராஜி அடியனுக்கு சத்தியத்தை கேட்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மிராக்களை இந்த கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் செய்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. நேற்று வேளையில் கூட நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஜெபங்கள் இருந்தது. அந்த ஆசீர்வாதமான ஜெபம் அநேகருக்கு பிரயோஜனமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. இதெல்லாம் எங்களால் உண்டானதில்லை, கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்குனார். அல்லேலூயா. எங்களுடைய நாங்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஊழியத்துக்காக எழும்பும் போதெல்லாம் அநேக போராட்டங்கள் வரும், பிரதிகூலங்கள், வேதனைகள் வரும். ஆனால் கர்த்தர் எங்கள் நடுவில் இருந்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுக்கு என்ன வேண்டுமோ, எப்படி நாங்கள் ஊழியங்களை நடத்த வேண்டும் என்ற தேவன் நல்ல ஆலோசனையை கொடுத்து கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமீன். என்னுடைய தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என் தாயின் கருவில் என்ன பெயர் சொல்லி அழைச்சி இம்மட்டுமா என்னை சாட்சியாக கொண்டு வந்து கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலசக்தி ஆரோக்கியத்தை நிரப்பினதுக்காக கர்த்தரை நன்றியோட சோத்திருக்கிறான். பாஸ்டர் ராஜி அவரும் நானும் இணைந்து இந்த ஊழியத்தை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும்